ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 8வது தோசை வெரைட்டி என்னென்னு பார்க்கலாம். மக்காச்சோள தோசை. இது எப்படி மாவு ஆட்டுறதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் வந்து ட்ரையாக இருக்கிற மக்காச்சோளம் எடுத்திருக்கேன். நீங்கள் சீசன் டைமில் இந்த மாதிரி மக்காச்சோளம் வாங்கி நல்லா காய வச்சு வச்சிட்டிங்கன்னா அப்பப்போ மாவு ஆட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 கப் 1 டம்ளர் மக்காச்சோளம், 1 டம்ளர் புழுங்கல் அரிசி, அரை டம்ளர் பச்சரிசி, 1/4 டம்ளர் உளுந்து, வெந்தயம் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா நைட்டே ஊற வச்சுட்டேன். காலையில் எழுந்திரிச்சு நல்லா கழிஞ்சிட்டு மிக்சியில் அரைச்சிக்கிறேன். நான் கொஞ்சம் இருக்கிறதுனால நீங்கள் நிறையா இருந்தால் கிரைண்டரில் போட்டுக்கோங்க. இப்போ 4 மணி நேரம் நல்லா கலந்து மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக மாவு பொங்கி வந்துடும் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம இப்போ தோசை ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி மக்காச்சோள தோசை அடிக்கடி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு வரும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு மாதிரி எல்லோ கலரில் தோசை வரும்போது பார்க்குறக்கே அழகாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி அடிக்கடி மாவு அரைச்சி தோசை ஊற்றி கொடுங்க. சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.